உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட். ஞாயிறு விடுமுறை மற்றும் மாசி மாதம் முதல் சுப முகூர்த்த நாள் என்பதால் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதனை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி. தற்போது திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு பக்தர்களுக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள்? கண்டிப்பாக, அதாவது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி இரண்டாம் படை வீடாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில அதிகப்படியான பக்தர்கள் தினசரி வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்பு முருகனை வழிபட்டு வருவாங்க. இந்த நிலையில இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் மற்றும் மாசி மாதமான முதல் முகூர்த்த நாளான இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிகாலை முதலிருந்தே திரளான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு வருகின்றனர். வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடியும் பல மணி நேரத்திற்கு மேலாகவே காத்திருந்து முருகனை வழிபட்டு வரதை நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்று சுபமுகூர்த்த நாள் என்பதாலும் ஏராளமான திருமணங்கள் கோவில் வளாகத்தில் நடந்தது. இதனால் கூட்டம் மலைமோதி காணப்பட்டு வருகிறது. வழக்கம் போல கோவில் வளாகம், கிரிபிரகார மண்டபங்கள் முழுவதுமே பக்தர்கள் வருகைகள் நிறைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் கடற்கரை பகுதியில் மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் நகரம் முழுவதுமே எண்ணற்ற பக்தர்கள் நிறைந்து வருகின்றன. கோவில் நிர்வாகம் சார்பில் கணக்கில் அடங்காத பக்தர்களோட வருகை இருக்கிறதுனால கழிப்பறை வசதி, தண்ணீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் அதிகப்படியான பக்தர்கள் வருகை நம்மளால் பார்க்க முடிகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பவானி. உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட்.